ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 85வது பாடல் பார்க்க போறோம். வந்து எதிர்ந்த முனிவனை வள்ளலும் சிந்தையார வணங்கலும் சென்று எதிர் அந்தம்யல் குணத்தான் நெடிது ஆசிகள் தந்து கோசிகன் தன் மருங்கு எய்தினான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். வந்து எதிர்ந்த இங்கனம் வந்து தோன்றிய முனிவனை அம்முனிவனை வள்ளலும் வரையாது அருள் செய்யும் ராமனும் சிந்தை ஆற மனம் மகிழ வணங்கலும் அடி வீழ்ந்து வணங்கிய பின் அந்தமில் குணத்தான் எல்லையற்ற நற்குணங்கள் வாய்ந்த அந்த சதானந்த முனிவன் ஆசிகள் நெடிது தந்து ராமனுக்கு ஆசி மொழிகள் மிகுதியும் கூறி சென்று எதிர் தன்னை எதிர்கொண்ட கோசிகன் தன் மருங்கு எய்தினான், விஸ்வாமித்திரன் அருகில் அடைந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இங்க கோசிகன் தன் மருங்கு எய்தினான் அப்படின்னு சொல்றாருல, விஸ்வாமித்திரன் அருகில் சென்றான் அப்படின்னு. இந்த மருங்கு அப்படிங்கிற சொல்லுக்கு இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், பல பொருள் இருக்கு. கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்ட பொருள் இருக்கு. பக்கம், விலா பக்கம், வடிவு, இடை அதாவது இடுப்பு, எல்லை, இடம், சுவடு, சுற்றம், அப்புறம் குலம், செல்வம், நூல், இப்படி பொருள் இருக்கு. இந்த இடத்துல பக்கம், அருகில் சென்றான், பக்கம்ங்கிற பொருள் கிட்டக்க வந்து சென்றான், அடைந்தான், சென்றடைந்தான் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. இந்த பாட்டுல ராமனை குறிப்பிடும் பொழுது என்ன சொல்றாரு, அதாவது ராமனுக்கு இவரு அந்த சதானந்த முனிவன் வந்து ஆசிகள்லாம் வழங்கிட்டு விஸ்வாமித்திரனுக்கு கிட்டக்க போறாரு அப்படிங்கிறது தான் இந்த பாடல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சதானந்த முனிவன்கிறது அகலிகைக்கும் கௌதமருக்கும் பிறந்த பிள்ளை தான் சதானந்த முனிவர். அதனால இங்க ராமனை குறிப்பிடும் பொழுது வள்ளல் அப்படிங்கிற சொல்றாரு. என்ன அந்த இடத்துல ஏன் வள்ளல் தன்மை கொண்டவன் ராமன் அப்படின்னு சொல்றாருன்னா, அகலிகைக்கு அருள் செய்தமையை கருத்தில் கொண்டு இங்க வள்ளல் அப்படின்னு சொல்றாரு. நான் எப்பவுமே சொல்றதுண்டு, அடைச்சொற்கள் கம்பர் சொல்றதாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த யாரை குறிப்பிடுறாரோ அவர்களுக்கு ஓமை வச்சு பெயர் சொல்வதாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே ஒரு உள்ளர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல வள்ளல்ங்கிற சொல் ராமனை குறிக்கக்கூடியது. அகலிகைக்கு அருள் செய்வதனால வள்ளல்னு சொல்றாரு. இந்த வள்ளல்ங்கிற சொல்லு இந்த பாடலை படிக்கும் பொழுது எனக்கு ராமன் அப்படிங்கிற சொல்லலாம் எத்தனை தடவை கம்பர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. அதாவது இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறது 564வது பாடல். இப்ப இந்த இவ்வளவு பாடல்கள்ல எத்தனை முறை அவர் ராமனை குறிக்கிறதுக்கு எத்தனை முறை அவர் சொற்களை கையாண்டிருப்பாரு. ஆனா ராமன் அப்படிங்கிற சொல்லே மொத்தமா ஒரு 7 தடவை தான் அவர் பயன்படுத்தியிருக்காரு இப்ப வரைக்கும். 4வது பாடல், 168வது பாடல், 296வது பாடல், 359வது பாடல், 439வது பாடல், 448வது பாடல், 468வது பாடல். இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம வெறும் மொத்தம் 10,368 பாட்டு இருக்கு கம்பராமாயணத்துல. ஆனா நம்ம 564 பாட்டு தான் பார்த்துருக்கோம். அதுலயே 7 தடவை தான் ராமன்கிற சொல்லு, நேரடியாக ராமன்கிற சொல்லு 7 தடவை தான் பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கு பதிலாக அவர் சொன்ன சொற்கள் எல்லாம் நான் படிச்சுட்டு வரேன். அப்பதான் கம்பரனுடைய மகத்துவம் நமக்கு புரியும். அவர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகளை நான் வரிசையா படிச்சுட்டு வரேன், கேளுங்க. அஞ்சனவண்ணன் அண்டமும் முற்றும் அகண்டமும் மேல்நாள் உண்டவன் அண்டர் நாயகன் அண்ணல் அந்தணன் அமலமூர்த்தி அருமறைக்கு உணர்வரும் அவன் அருளின் ஆழியான் அலங்கல் முகில் அறிந்தோன் வேண்டினர் வேட்கையின் மேற்பட வீசியின் நீண்ட கையன் அற்புதன் முப்புரி நூலினன் முனியன் விஞ்சை கற்பதோர் நாவன் அனல்படு கையன் ஆரியன் ராகவன் இருவர்க்கு ஒருதனி கொழுனன் இலைகுலாம் துழாய்முடி ஏக நாயகன் உலகம் தாங்கினான் எமை உடை இறைவன் எம்பிரான் எவர்க்கும் மேல் நின்றான் ஏழ்துளை எய்தவன் ஐயன் ஒருதனி சிலை தரித்தான் கங்கை தீம்புணல் நாடன் கமலக்கண்ணன் கமலச் செங்கண் ஐயன் கரிய செம்மல் ஒருவன் கரியவன் கருணையம் கடல்
கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதி காகுத்தன் காண்தகு குமரர் காளை வீரரில் மூத்தவன் குமரன் குரளன் குரல் கைவரை எனத் தகைய காளை கோசலை குருசில் கோமகன் வில்கொண்ட மழையனான் சிலைகுலாம் தோழினான் சாலச்சிரியன் சுந்தர வில்லி செங்கண்மால் நாயகன் செங்கண் வீரன் செம்மல் செழும்திரு செறிந்த தாரவன் சேவடி கரிய செம்மல் தசரத ராமன் தசரதன் மதலை தலைவர் தனிமுதல்வன் தாமரைக்கண்ணன் தாழ்வுயில் கணக்கரியானது கைத்தலம் திருமகள் நாயகன் திருமங்கை தன் வீறு அணிந்தவன் திருவின் கேழ்வன் அறிவின் உம்பரான் திருவின் நாயகன் தீதரு மொய்குள் வீரன் துணர்த்த பூந்தொடையலான் நடையின் நின்று உயர் நாயகன் நம்பி நல்லற மூர்த்தி நரைகமழ் அலங்கலான் நாயகன் நிறைந்தோன் நீல நிறத்து நெடுந்தகை குரல் நெடியவன் புனிதன் பூமி கேழ்வன் பூவை போல் நிறத்தினான் பெருந்தகை பைம்பொன் காகுத்தன் போர்த்தொழில் குமரன் மகன் மணிப்பூணினான் மரகதமலை மழைவண்ணத்து அண்ணல் மன்றலம் துளாவினான் மாயிரு ஞாலமுண்டோன் மாமுகில் மாயனார் மாயன் மாயோன் மால் முதலோன் முப்பரம் பொருளுக்கு முதல்வன் முன்னவன் மெய்நெறி நன்மையன் மெய்ப்பொருள் மைந்தன் வசையில் ஐயன் வரிசிலை அண்ணல் வரிசிலை தடக்கையன் வள்ளல் வில்லொடு இழிந்ததோர் மேகம் வீரன். இப்படி கிட்டத்தட்ட 97 சொற்கள் பயன்படுத்தியிருக்காரு இப்போ வரைக்கும். நான் எதுக்காக இந்த வரிசையா இந்த பட்டியலிட்டு இதெல்லாம் சொல்றேன்னா, எல்லாருக்கும் இது ஒரு பெருசா தெரியாது. விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு விஷ்ணுவுக்கு 1000 பேர் இருக்கு. அப்படின்னா விஷ்ணுவுக்கு வெறும் 1000 பேர் தான் இருக்கா அப்படின்னு கேட்டா அது இல்ல. எல்லா பெயர்களும் விஷ்ணுவின் பெயர்கள் தான். அதுல சிறப்பாக சொல்லக்கூடிய 1000 பேர்களை விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு நம்ம பாராயணம் பண்றோம், சொல்றோம், சிறப்பிச்சு துதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். அப்படி இருக்கும் பொழுது வெறும் 97 பேர் தானே, இது என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். அவங்களுக்கெல்லாம் நான் பணிவோட சொல்லிக்க விரும்புவது என்னன்னா, இப்ப நான் பட்டியலிட்ட பெயர்களையே திருப்பி நானே பார்த்து தான் படிக்கிறேன், எல்லாம் மனப்பாடமாலாம் சொல்லல. பார்த்து படிச்சாலுமே இப்ப நான் சொன்ன 97 பேர்ல எங்க நீங்க ஒரு 10-20 பேரை சொல்லுங்க பார்ப்போம்னு சொன்னாலே திரும்பி நம்மளால சொல்ல முடியாது. அப்படி நம்மளுடைய நிலை இருக்க, அவர் அழகா அந்தந்த இடத்திற்கு ஏத்த மாதிரி அவர் வெவ்வேறு பெயர்களை ராமனுக்கு சூட்டுறாரு. அதுதான் கம்பரினுடைய தனிச்சிறப்பு. இதேதான் சீதைக்கும் பொருந்தும். இப்ப சீதை ராமராவது பரவாயில்ல 7 இடத்துல பயன்படுத்தியிருக்காரு. இது நம்ம மிதிலை காட்சி படலத்துல முழுக்க சீதையனுடைய வர்ணனை தான். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிற இடத்துலயே நான் அவளுங்கிறது 10 பொருள் வரும்படி 10க்கும் மேற்பட்ட பொருள் வரும்படி கம்பர் சொன்னாருன்னு பார்த்தோம்ல. நம்ம அங்கேயே சீதைங்கிற சொல்லே 483வது பாடல், ஒரே ஒரு பாடல்ல தான் சீதைங்கிற வார்த்தையே வந்திருக்கு. அதுக்கு பதிலாக அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளை பட்டியல் படிக்கிறேன் கேளுங்க. அரியவள் அன்னமென் நடையவள் அன்னம் இருவர் எப்பெண்பாலும் கொண்டு ஓமிப்போர் ஓமிக்கும் அப்பெண் ஏந்து அலர் திரு காதுடும் குழைபுரு கயல்கண் நங்கை செங்கை தளிர் மானே அன்னே தேனே ஆர் அமிழ்தே செய்யவள் செய்யாள் தாக்கு அணங்க அணையவள் திருமகள் திருமங்கை நிழலிடு குண்டல மதனின் நெய்யிடா அழலிடா மிளிர்ந்திடும் மயில்கொள் கண்ணினாள் பாவை பிடியின் மென்னடை பெண் பிறழ்கண்ணாள் அமுது ஒத்தாள் பிறையெனும் நுதல்லவள் பூவை பெருந்தேன் இன்சொல் பெண் பைந்தொடி ஓவியப்பாவை பொலங்குழை மயில் பொற்பாவை பொன்னின் ஜோதி போதின் இன்னாற்றம் தென்முன் தேனின் தீம்சுவை செஞ்சொல் கவியின்பம் பொலிவு மங்கையர்க்கு இனியதோர் மருந்தும் மாயவள் மதர்க்கும் விழிகொண்டவள் கொண்டாள் பெண்கனி மதனர்க்கும் எழுத ஒண்ணா சீதை. இந்த இடத்துலதான் சீதைங்கிற சொல்லே வருது 483வது பாடல். அதுலயுமே அவர் வெறும் சீதைன்னு சொல்லல, மதனர்க்கும் எழுத ஒண்ணா சீதை அப்படின்னு. மன்மதன் வரைய எண்ணி அமுதத்துல தன்னுடைய கோல்ல தோய்த்து எழுதும் பொழுது அவனால ஒரு அங்கம் கூட அவனால முழுவதுமாக வரைய முடியவில்லை அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்துலதான் சீதைன்னே அவர் பயன்படுத்துறாரு. அதை தவிர மயில் மருங்கையிலா நங்கை மலர்மேல் நின்ற மங்கை மின் அரசு வரம்புயில் பேரழகினாள் கண் நங்கை அப்படின்னு. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா, தத்துவார்த்தமாக பார்த்தால் இது நரசிம்ம அவதாரத்துல வர்ற மாதிரி தோணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னா வெறும் இருப்பான் உள்ளுக்குள்ள அவன் இருப்பான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம தூண்னு சொன்னாலும் சரி துரும்புன்னு சொன்னாலும் சரி நம்ம அது விஷ்ணுவனுடைய நாமாதான் அப்படின்னு வேதாந்த ரீதியாக பொருள் சொன்னாலும் சரி, என்ன பேர் வச்சாலும் சரி அது விஷ்ணுவை தான் குறிக்கும் அப்படின்னு சொன்னா கூட
இந்தந்த இடத்துக்கு இந்தந்த சொற்கள் தான் சரியான ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கவிஞர்கள் அந்தந்த இடத்துக்கு அந்தந்த பொருள்ல வைக்கிறாங்கல்ல, அங்கதான் கம்பரனுடைய சிறப்பே இருக்கு. இப்ப இந்த நம்ம திருக்குறள் சொல்ற மாதிரி தான், எல்லாருக்கும் திருக்குறள் தெரியும். எங்க 10 குறள் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னா 8 குறளுக்கு மேல 9வது குறள்லாம் சொல்லணும்னா யோசிச்சு ஒரே அதிகாரத்துல கூட 10 குறளா இருக்காது, வெவ்வேறு அதிகாரத்துல கண்ணா பின்னான்னு முன்னும் பின்னுமாக இருக்கும். அப்படி கோர்வையா சொல்ல தெரியாதுல்ல. அந்த மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றவங்களுக்கே ஒரு 10 பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு சொல்ல முடியாதவங்க. ஆனா கம்பர் எப்படி எவ்வளவு அழகா இத்தனை பேரு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. கம்பர் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கம்பருக்கு முன்னாடி சில சொற்கள், ராமனை குறிக்கக்கூடிய சொற்கள் யாருமே கையாளாத சொற்கள் எல்லாம் இவரு கம்பர் அதுக்கு பயன்படுத்தியிருக்காரு அப்படின்லாம் சில உதாரணங்கள்லாம் சொல்லுவாங்க. நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டியதில்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, கோர்வையா அந்த கவிதைக்கு ஏற்ற மாதிரி சொல்றதுக்கே ஒரு தனி திறமை வேணும்ல. அதெல்லாம் நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். எதுக்கு சொல்ல வரேன், இந்த இடத்துல வள்ளல் அப்படின்னா ஏதோ ராமனுக்கு இன்னொரு பெயர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடக்கூடாது. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. வந்து எதிர்ந்த முனிவனை வள்ளலும் சிந்தையார வணங்கலும் சென்று எதிர் அந்தமில் குணத்தான் நெடுது ஆசிகள் தந்து கோசிகன் தன் மருங்கு எய்தினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.